சிப்ஜா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 3 மாதம் வரைக்கும் ரொம்ப அந்யூன்யமாக இருந்தீங்க. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தீங்க. ரொம்ப காலமாக கூட்டணியில் நீடிச்சுட்டு இருந்தீங்க. திடீர்னு அண்ணாமலை நேற்று எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கடுமையாக திட்டுறாரு. இது சரியா? கடுமையாக என்ன பேசினாரு? தற்கொலைன்றாரு. ஏன் பேசினாரு? தற்கொலைன்னா என்ன? தற்கொலைன்னா என்ன? தற்கொலைன்றாரு. காலில் விழுந்து பதவி வாங்கினாரு. தற்கொலைன்னா என்ன? அது ஒரு தரக்குறைவான சொல். என்ன தரக்குறைவு? தற்கொலைன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி தரக்குறைவாகும்? அது எப்படி அநாகரிகமாகும்? வேற அது என்ன புகழற வார்த்தை? அது தற்கொலைன்றது ஒன்றும் தெரியாதவர்னு அர்த்தம். அவ்வளோதான். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் சார். முன்னாள் முதலமைச்சர் சார், தமிழ் புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் சார். 4.5 வருஷம் இருந்த அப்போ அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னா அவருடைய அந்த பொசிஷனை நீங்க ஒரு ஐபிஎஸ் படித்தவரை வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசலாமா? சிறுபிள்ளைத்தனம்னு பேசலாமா? தவறு தானே. அவர் வயசுல சின்னவர்ன்றதுனால வயசுல சின்னவர் தான் என்ன வேணாலும் பேசலாமா? நான் என்ன சொல்றேன், யாராக இருந்தாலுமே நாவடக்கம் வேண்டும். யாராக இருந்தாலும். அப்போது ஒரு முதலமைச்சராக இருந்தவர், வயதில் மூத்தவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் குறித்து பேசும்பொழுது மரியாதையோடு பேசுவது தான் அவருக்கு அழகு. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான பேச்செல்லாம் அவர் கேட்டு தான் ஆகணும். அந்த மரியாதையோடு தானே அவர் இருந்தார். நீங்க அதிமுக சேர்ந்தவரை இல்லையா? அதிமுக அந்த மரியாதையோடு தானே அவர் இருந்தார். இந்த கதைக்குள்ளெல்லாம் போவே என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. தொடர்ந்து திரு அண்ணாமலை மீது தவறாக, அநாகரிகமாக, தரக்குறைவான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருப்பது அஇஅதிமுகவை சேர்ந்தவர். இல்ல, அவங்க தான் சொல்றாங்களே எங்களுக்கு எதிரி பாஜகவே இல்லை, எங்களுக்கு எதிரி திமுக தான்றாங்க. அவங்களுக்கு வாண்டடா வந்து பாஜக யூடியூப் டிவிலாம் பாக்குறதே இல்லைன்னா ஜெயக்குமார் இப்படி பேசுறாரு, சிவி சண்முகம் சார் நீங்க ஏதாவது சொன்னாதான் சார் சொல்லுவாரு. நீங்க அப்படி அதான் சொல்றீங்களா? நீங்க அதிமுக ஆதரவு பேசுனா நான் ஒன்றும் செய்யணும். அதிமுக ஆதரவு நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி ஒரு நிமிஷம், எங்கள் மீதான விமர்சனத்திற்கு நாங்கள் பதில் சொல்கிறோம், இவ்வளவுதான். இல்ல, எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நாங்கெல்லாம் ரொம்ப காலமா கட்சியில அடிமட்டத்தில இருந்து வந்து நாங்க இன்னைக்கு இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கோம். அண்ணாமலை அவர்கள் திடீர்னு ஐபிஎஸ் இருந்தாரு, திடீர்னு உங்களுக்கு என்ன, அவர் கட்சியில அவர் போறாரு, உங்களுக்கு என்ன? அதை வச்சு அவர் விமர்சிக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க உங்க கட்சியை பாருங்க. நீங்க தான் சார் சீன்றீங்க. என்ன அதான் சொல்றேன். 2026 தெரியலன்னு நீங்க பேசுனது சொல்றேன். 2026 அதிமுகன்ற கட்சி இருக்காதுன்றீங்க. இது அரசியல் அப்படிதான் பேசுவாங்க. என்ன சொல்றாங்க? ஆட்சி நீங்க வளரும் பேசுங்க சார். அதிமுக ஆட்சி வரும்னு சொன்னா நாங்க வரமாட்டோம். உங்களுக்கு எதிரி யாரு? எங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கு. இந்த 2 கழகங்கள் தான் தெளிவா சொல்லிருக்காரு. அப்புறம் அதிமுக ஆட்சியில இல்லையே. நாங்க அவங்களுக்கு யாரை வீழ்த்தினா? திமுக வீழ்த்தினா ஆட்சிக்கு. நான் என்ன பேசுறேன் நீங்க முடிவு பண்ணாதீங்க. நீங்களே எங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் சார். ஒரு கட்சி ஒரு மாநிலத்துல வளரணும்னா எப்படி சொல்லணும்? நாங்க வளருவோம், நாங்க ஓட்ட வாங்குவோம், நாங்க ஜெயிப்போம், அவங்கள அழிப்போம். இது ஒரு அஜெண்டாவா சார்? நீங்க எங்க அட்வைசரா? இது அஜெண்டாவான்றேன். இல்லங்க, நீங்க யார் ஏன் அஜெண்டா செட் பண்றது? சார் சார் நாங்க சொல்றத நீங்க நியூஸ் போட்டு இல்ல, இது பேசிக்கா ஒரு நல்ல எண்ணம். ஒரு தோற்றால் தான் ஒரு ஜெயிக்க முடியும். உண்மையா இல்லையா சார்? அதுக்கு திமுக சொல்லுங்க சார். நீங்க யார் சொல்றதுக்கு? ஏன்னா இன்னைக்கு அதிமுகவில் வலுவான தலைமை இல்ல, அதிமுக பிரிஞ்சிருக்கு, அதை பயன்படுத்திக்கிறோம் சார். நான் என்ன சொல்லணும், நான் யாரை சொல்லணும் நீங்க முடிவு பண்ணாதீங்க. அப்படியெல்லாம் சீண்டுனா அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி திட்டு வர மாட்டாரா? நீங்க அஇஅதிமுகவா? நான் உங்களுக்கு நான் அஇஅதிமுக உங்களுக்கு ஒரு அரசியல்ல சார். நான் இன்னைக்கு திமுக பலமா இருக்கு சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நான் என்ன பேசணும்னு நீங்க சொல்லுங்க சார். நீங்க பேசுங்க சார். அரசியல்ல ஒரு பாசிட்டிவான தாட் இருக்கணும்ல. எங்களுக்கு நீங்க இல்ல, அண்ணாமலை மேல எல்லாருக்கும் மதிப்பு இருக்கு. நான் சொல்றேன், பாஜக கட்சி மேல மறுபடியும் சொல்றேன், எங்களுக்கு நீங்க வகுப்புலாம் எடுக்கக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம் சார். வகுப்பு எடுக்கக்கூடாது இல்லை சார். இப்போ காமன் பீப்புள் அவங்களுக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, நான் ஏன் பாஜக ஓட்டு போடணும்? பாஜகவோட எண்ணம் சரியா கேட்டாங்க, அழிக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணம். நாங்க பதில் சொல்லிக்கிறோம். என்ன யாரு அதான் சொல்லுங்க. இன்னொரு கட்சியை தோற்கடிப்போம் சொல்றது தவறே இல்லை. அது எப்படி அழிக்கணும்? காணாமல் தோற்கடிப்போம். காணாமல் போனா என்னங்க அர்த்தம்? அதனால தரக்குறைவான வார்த்தை. ஆமா, நீங்க தானே சொல்றீங்க சுக்குநூறா உடஞ்சிருக்கு. உண்மை அதுதானே. என்ன நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னீங்க? உண்மை அதுதானே. டிடிவி தினகரனுக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? என்ன அவர் அதிமுக கட்சி அவர் கைக்கு வரும்னா அப்படின்னு யார் சொன்னது? அதிமுக உட்கட்சி அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை, போய் பேச. அண்ணாமலை சொன்னார். சொல்லலையே. அண்ணாமலை சொல்லலையே. அப்படி சொல்லலையே. என்ன சொன்னாரு? நீங்க எல்லாருமா சேர்ந்து போய் பேசிட்டு சார். அண்ணாமலை பிரச்சாரத்துல சொன்னாரு தேனியில போய் நின்னு. நான் சொல்றேன் இல்ல, தேனியில அந்த மாதிரி சொல்லல. என்ன சொன்னாரு சொல்லுங்க. இப்போ நீங்க தானே சொன்னீங்க இந்த மாதிரி சொன்னார்னா? இல்ல, அப்படிதான் சார் சொன்னாரு. நீங்க சொல்ற பொய்க்கெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா? அண்ணாமலை டிடிவி தினகரனை வச்சுக்கிட்டு நீங்க சொல்ற பொய்க்கெல்லாம் நான் விளக்கம் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அண்ணாமலை அப்படி பேசவில்லை.
எனக்கு தெரியும் அவர் என்ன பேசுகிறார், நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் சொன்னதை அவர் சொல்ல. ம். அதிமுக டிடிவி தினகரன் அவருடைய கட்சி அவரிடம் செல்லும்ன்ற வார்த்தையை அவர் சொல்ல. ஓபிஎஸ் கிட்ட போகணும்னு சொன்னாரா? சொல்ல சார் சொன்னாரு சார். சொல்ல நாங்களாம் பார்த்தோம் சார். சொல்லலை, நான் சொல்கிறேன், நானும் தான் பார்த்தேன். அப்படி ஒரு இட்டுக்கட்டி ஒரு செய்தியை நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, அதுதான் உண்மை. அண்ணாமலை பேசுனது உங்களுக்கு தமிழ் தெரியலன்னா என்ன செய்ய முடியும் சொல்லுங்க சார்? அண்ணாமலை பேசுனாரு, தமிழ் பேசலைன்னு சொல்கிறேன். அப்படி அவர் பேசலை. நீங்கள் மறுபடியும் அந்த தேனியில் அண்ணாமலை அவர்கள் பேசுனது எனக்கு போட்டு காணுங்க. இருக்கும் யூடியூப்ல இருக்க எடுத்து போங்க. இது தொடர்ந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அவர். என்ன சொல்லுவார்? அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சிக்கு செல்வார்கள், ஏனென்றால் அவரை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு என்ன இதுல என்ன இது என்ன பெரிய மாற்றம் இருக்கு? நீங்க சொன்னதுக்கு அதிமுக வந்து அது அதிமுக தொண்டர்கள் பார்ப்பாங்க, டிடிவி தினகரன் அதிமுக. இப்ப நாங்க சொல்றேன், அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? இல்லம்மா, நான் என்ன கேட்கிறேன், நாங்க என்ன வேணாலும் சொல்லுவோம், நீங்க அதை பத்தி பேசுவீங்க சார். இது ஒரு இல்ல, இது ஒரு அரசியல் நாகரிகம். இதுல ஒண்ணு அடுத்த கட்சியினுடைய உட்கட்சி இதுல அநாகரிகம் ஒண்ணு இல்ல. அதுதான் சார் அநாகரிகம். அடுத்த கட்சியினுடைய உட்கட்சி உங்களுக்கு அது அநாகரிகம்னா நான் என்ன செய்ய முடியும்? எங்க கட்சி தலைவரை விமர்சனம் செய்வது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணாமலை அவர்கள் எப்படிப்பட்டவர், இவர் எப்படி பதவி வாங்கினார்ன்றதெல்லாம் அவர் யார் சொல்வதற்கு? அதை பத்தி கவலைப்பட வேண்டியது யாரு? நீங்க சொன்னதுனாலதான் கேட்டாரு. அவர் சொன்னதுக்கு தான் எடுத்து பதில் சொல்ல. கூட்டணியிலே இருந்துகிட்டு ஜெயலலிதா அம்மாவை ஊழலுக்காக, கூட்டணியிலே இருந்து ஜெயலலிதா அம்மாவை ஊழலுக்காக போன தலைவர் அப்படின்னு சொன்னாங்க, ஜெயிலுக்கு போன தலைவர். ஏங்க, ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறத விட ஸ்டேட்மெண்ட் வருங்க. முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்து நான் ஒரு மீடியான்னு நீங்கள் சொல்லிக்கிறது தவிர, ஒரு இன்டர்வியூவில் ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கான பதில் சொல்லப்படுகிறது. அந்த பதிலை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களை விட தர்மம். நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. கூட்டணி நாகரிகம் உங்களுக்கு புரியல. உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொன்னால் தான் நான் நியாயம். பதில் சொன்னால் நியாயமா இல்லையா? ஆமாம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது வேற, ஆனால் நானாகவே ஒரு விஷயத்தை சொல்வது என்பது வேறு. முதல்ல அது உண்டான வித்தியாசத்தை டிஃபரன்ஸை புரிஞ்சுங்க. எதிரிக்கான பதில் சொல்றதுக்கும் கூட்டாளிக்கான ஒரு பதில் உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஊழல் குறித்தும் அந்த ஊழலினால் ஏற்பட்ட தாக்கங்கள் குறித்தும் பேசும் பொழுது ஒரு சில வார்த்தைகளை ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய நாளிதழில் கேள்வியாக கேட்கப்படுகிற ஒரு கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் சொன்னார். இவ்வளவுதான் அவசியம். ஏன் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேற ஆளே இல்லையா? வேற இல்லையா? இங்க தமிழ்நாட்டில் இங்க இல்லையா? நீங்க சொல்லிருப்பீங்களா? சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்க அப்புறமா நானும் வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி பேச வேண்டி வரும். முதல்ல நீங்கள் என்ன கேட்குறீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்றதை உள்வாங்கிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டது காமன் பீப்புள். ஒரு நிமிஷம் புரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு பேசுனா என்ன அர்த்தம்? பதில் சொல்லுங்க சார். அந்த பதிலை உண்மையை தானே சொல்ல வேண்டும். உங்க கூட்டணி கட்சியான அதிமுகவை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமையா இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுங்க. அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் உண்மையை சொன்னாரு, அவங்க கேட்ட கேள்விக்கான பதில். ஊழல் கட்சியோட கூட்டணி வச்சீங்க, இதெல்லாம் சரியா? நீங்க அதாவது உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு தெரியுமா? என்ன கேள்வின்னு தெரியுது, சொல்லுங்க. என்ன அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க சொல்லுங்க. ஊழல் சம்பந்தப்பட்டு கேட்டாங்கன்னு சொல்லுங்க. அதுல வந்து ஜெயலலிதா தெரியலன்னு சொல்லுங்க. தெரியலன்னு சொல்லுங்க. தெரியல இல்ல சார், அது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது. எடுங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய பேப்பர் எடுங்க. ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் எடுங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்குறேன். உங்க பேர் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? யார் பேரையும் சொல்லுவீங்களா? என்ன பேசுறீங்க? கொஞ்சமாவது யோசனை பண்ணி உங்கள் பேர் என்ன அப்படின்னா உங்கள் பேர் தானே சொல்லணும். ஏன் என் பேர் சொன்னீங்கன்னு கேள்வி வைப்பீங்களா? என்னது இது? ஒரு இன்டர்வியூ நடக்கும்போது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல. அதில் என்ன இருக்குது? கொஞ்சம் கருணாநிதி அவர்கள் குறித்து பேசுவோம், நம்ம ராஜீவ்காந்தியை பற்றி பேசுகிறோம். கொஞ்ச நாளா திமுக அந்த எதிர்ப்புன்ற அந்த டைரக்ஷனை திருப்பி அதிமுக மாத்துற மாதிரி தெரியுது. அது உங்கள் கண்ணுக்கு எல்லாம் மஞ்சள் காமல தெரிஞ்சால் நான் என்ன பண்ண முடியும்? மாத்துறீங்க சார். அதுதான் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சால் நாங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுக்கிட்டே சார். தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி செய்யுது, அந்த கட்சியினுடைய ஊழலை பேசுங்க, அந்த கட்சியினுடைய குறைபாடுகளை பேசுங்க. அது பண்ண இதே அதிமுக எவ்வளவு பேசு? அதிமுக அதிகம் பேசுச்சா பிஜேபி அதிகம் பேசுச்சா இந்த ஒரு 3 வருஷம்? இல்ல அதிமுகவும் பிஜேபிக்கு என்ன வேலை? நீங்க யாருங்க அதை பத்தி என்ன கேக்குறீங்க சார்? இது அரசியலா சார்? நீங்க ஏன் சார் உங்களுக்கு அடுத்த கட்சியினுடைய உள்விவகாரத்தை நீங்க அதிமுகவா? நான் அதிமுக. இது அரசியல் நாகரிகம். எது? இப்ப ஸ்டாலின் போயிட்டு அதிமுக ஒருத்தர் வந்து எங்க தலைவர் அண்ணாமலையை பத்தி மோசமா பேசினாக்கா அவங்க எதுக்காக பேசினாங்கன்னு ஒரு இருக்குல்ல, எதுக்காக பேசினாங்க? அந்த கட்சியை அழிச்சிருவோன்றீங்க. 2026 எதுக்காக பேசினார்? 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை குறித்து என்ன பேசினார்? சிறுபிள்ளைத்தனமா பேசுறாருன்ற அரசியல் அனுபவம் இல்ல. எதுக்காக பேசுறாரு? தொடர்ந்து நீ அதிமுக எதுக்காக பேசுறாரு? இல்ல தப்பா சொல்றீங்க. அந்த நாணய விழாவில் கலந்துகிட்டதை பத்தி பேசுறாரு, புரிஞ்சுங்க. அது அரசியல் நாகரிகம் தானே அது. இதெல்லாம் ஹலோ இதெல்லாம் புரிஞ்சுங்க.
எதுக்காக எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அதை பேசினாருன்னா அதுதான் பேசினார். ராஜ்நாத் சிங் வந்ததை பற்றி பேசினார். இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்போது அண்ணாமலை அவர்கள் இதே போன்ற ஒரு நிகழ்வு எம்ஜிஆர் அவருடைய ஜெயலலிதா எம்ஜிஆருடைய நாணய வெளியீட்டு பற்றியும் பேசினார். அப்போ உடனே அவர் வந்து இவர் பிறக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், உண்மையாக. அப்போ அரசியல் பேசவே கூடாது யார் பற்றியுமே. அப்போ இவர் பிறக்காதவங்களுக்கு பற்றி பேச மாட்டாரா? இதெல்லாம் என்ன பேச்சு? இப்போ நான் இந்தியா சுதந்திரத்தை பற்றி நான் பேசவே கூடாதா? இந்தியா சுதந்திரம் பெற்ற போது நான் பிறக்கவே இல்லை, நான் பேசக்கூடாதா? இல்லை, என்ன, நான் 1968 பிறந்தேன், 68க்கு முன்னால் இறந்தவங்களை பற்றி நான் பேசக்கூடாது. இதனாலதான் என்ன பேச்சு? இதனாலதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க திமுகவுக்கும் பாஜகவும் கள்ள உறவு இருக்குன்றாரு. அவங்க என்ன வேணா சொல்றாங்க. இது அரசியலா? மறுபடியும் வர கேள்வி தான். அவங்களுக்கு புரிஞ்சு மாட்டேங்குது. அவங்க சொல்றதுக்காக அவங்களுடைய எதிர்பார்ப்புப்படி தான் அரசியல் கட்சி நடத்த முடியாது. நாங்க என்ன செய்யறோம், நாங்க தான் முடிவு பண்ணோமே தவிர எடப்பாடி சார் அது உங்க இஷ்டத்துக்கு செய்வீங்களா சார்? எங்க இஷ்டத்துக்கு தான் செய்வோம். நாங்க செய்யறது எங்க இஷ்டத்துக்கு தான் செய்வோம். உங்க இஷ்டத்துக்காக செய்வோம். என்ன பேச்சு? ஒரு நாகரிகமா? இல்ல நான் மறுபடியும் அந்த ஒரு வார்த்தையில இது வந்து ஒரு அரசியல் நாகரிகமா? எதுங்க? எது அரசியல்? அடுத்த கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை பேசுறது அது அடுத்த வீடு சார். அண்ணாமலை என்ன பேசினார்? நீங்க என்ன பேசுறேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. அதிமுக தொண்டர்கள் டிடிவி தினகரன் பக்கம் போறாருன்றதும், அதிமுகவை நாங்க அழிஞ்சிரும்ன்றது, காணாம போயிடும்ன்றது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நாங்க என்ன பேசணும்ன்றது நீங்க முடிவு பண்ண முடியாது, வேற யாருமே முடிவு பண்ண முடியாது. தரக்குறைவான சொற்களை யாராவது பேசியிருந்தா பிஜேபி மீதான ஒரு மதிப்பீடு இருக்குல்ல, வந்து மதிப்பீடு மோசமா. நீங்க அதிமுக காரர் மாதிரியே பேசினீங்க. நான் அதிமுக இல்ல. நான் சொல்றதுக்கு நான் என்ன பேசுறேன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. நான் என்ன மாதிரியான ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன மாதிரியான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. தரக்குறைவான வார்த்தைகளை யாரும் பேசக்கூடாது, தரம் தாழ்ந்து பேசக்கூடாது. நாகரீகமான பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸில் யார் வேணாலும் பேசலாம். நாங்கள் என்ன மிக மோசமாக இல்லை, அவர் அண்ணாமலை ஒன்றும் தவறால ஒன்றும் பேசவே இல்லையே. என் காலில் பதவி வாங்கினாருன்றது, காலில் விழுந்து பதவி வாங்க, அதெல்லாம் உண்மைதானே இல்லையா? ஏன் அப்போ ஸ்டாலின் பேசினாரு? கூட்டணி இருந்த காலத்துல தெரியல. நான் தான் சொல்றேன், நீங்க கூட்டணி இருந்தபோது அண்ணாமலை எப்படி திட்டலையா? அவரு கூட்டணி முடிச்சா என்ன வேணாலும் பேசுவீங்க. இதனாலதான் பிஜேபி மேல என்ன ஒரு பார்வை வருதுன்னா, பிஜேபி நேர்மையாக எங்கேயும் போய் வளராது. எந்த மாநிலத்திலும் நேர்மையாக வளராது. யாருடைய பார்வை? மக்களுடைய பார்வை. யார் மக்கள்? மக்கள் சொல்றாங்கல்ல டிவில. மக்கள் நானும் தான் மக்கள். இப்ப நானும் தான் மக்கள். நான் அப்படி பார்க்கலையே. ஒரு கட்சியினுடைய அழிவுல வளர மாற்றக்கூடாது பேச்சு. நம்ம ரெண்டு பேரும் மக்கள். நான் அப்படி பார்க்கல. நீங்க கட்சிக்காரர் சார். நீங்க சொல்றது நீங்க கட்சிக்காரர் சார். நீங்க அதிமுக பக்கம் பேசுறீங்க. நான் அதிமுக பக்கம் பேசல. எனக்கு எந்த ஐடென்டிட்டி. நான் நேர்மையா பேசுறேன். தொடர்ந்து பல ஆண்டுகளாக இதுதான் பிஜேபி மேல இருக்க விமர்சனம். மகாராஷ்டிராவில் என்ன பண்ணி, நான் இதை பத்திலாம் கவலை. மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுச்சு? நான் ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுங்க. நீங்க சொல்ற விமர்சனத்தெல்லாம் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் 3வது முறையாக தொடர்ந்து நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார். இவ்வளவுதான் முடிஞ்சது விஷயம். வேற என்ன? இல்ல எனக்கு புரியல. இப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே புரியல. உங்களுடைய எதிரின்றது திமுகவா அதிமுக? இல்ல உங்களுக்கே அதை பத்தி எல்லாம் கவலை. யாரு சார் நீங்க ஆட்சிக்கு மக்களுக்காக தானே இருக்கீங்க. இங்க என்ன எதனா ரோடு ஃபைட் நடந்துருக்குதா? எதிரி நீங்க மக்களுக்காக தானே பேசுறீங்க. நான் சொல்றது மக்கள் பணியாற்றதான் தேர்தல். அந்தந்த அரசியல் களத்திற்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் பேசுவதுதான் சொல்வதுதான் கருத்து. இதுல நீங்க வந்து எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. யார் உங்களுக்கு எதிரி, யார் உங்களுக்கு நண்பன். அதைத்தான் சார் அதெல்லாம் தமிழ்நாட்டுல பாஜக வளரட்டும், நேர்மையாக ஓட்டு வாங்கட்டும், நேர்மையா ஜெயிக்கட்டும், ஆட்சிக்கு வரட்டும். பாஜக நேர்மையா எப்படி ஓட்டு வாங்காத போச்சு? சொல்லு. எப்படி வாங்குச்சு? எப்படி வாங்குச்சு? சொல்லு. ஒரு தேர்தல்ல ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்க்கு சமரசம் செஞ்சு வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் இபிஎஸ் கழட்டி வர்றீங்க. ஒரு கட்டத்துல ஓபிஎஸ் கழட்டி வர்றீங்க. இல்ல இதெல்லாம் நாங்க செஞ்சுதான் உங்களுக்கு யார் சொன்னது? அண்ணாமலே ஒரு தடவை சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட போன் பண்ணி கன்சல்ட் பண்ணாரு. கட்சியில பஞ்சாயத்து பண்றாங்க. கொஞ்சமாவது நீங்க ஒரு நீங்க பேசும்போதே நீங்க பேசுனதுக்கும் கேள்வியும் போட்டு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி போன் பண்ணாரு, அண்ணாமலை செஞ்சாருன்றீங்க. அது செஞ்சாரோ பஞ்சாயத்துக்கு நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவர் கேட்டா செய்யறோம். என்ன இருக்கு? அப்புறமா ஏன் அது செஞ்சீங்கன்னா அப்போ இது யாரு காரணம்? அதிமுகவை தன்னுடைய பிடிக்குள்ள பாஜக. நான் தான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க சொல்றதுதான். எடப்பாடி பழனிசாமி போன் பண்ணா அண்ணாமலே சொல்லிருக்காரு சார். நான் சொல்றது புரிஞ்சுங்க. கூட்டணி கட்சியில யாருன்னா கேட்டிருந்தா செஞ்சிருக்கலாம். தவறு என்ன இருக்குது? அதுல என்ன தவறு இருக்குது சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல சேரக்கூடாதா? யாரோடய சேரக்கூடாது? எல்லாம் அடிச்சுக்கணுமா?
அதான் விருப்பம் உங்களுக்கு. இல்ல, அடுத்த கட்சியில நீங்க எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்சியில இல்ல நீங்க அவருக்கு கோஷ்டியா நீங்க? நான் அவருக்கு கோஷ்டி இல்ல சார். நீங்க இது மாதிரி சாயம் பூசாதீங்க. நான் அடுத்த கட்சியில உங்களுக்கு என்ன வேலைன்ற இந்த டிபேட் இந்த 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 நேர்காணல் துவங்கினதுல இருந்து உங்களுடைய கேள்வி அடுத்து இல்ல, நான் மறுபடியும் வர்றேன் சார். அடுத்த கட்சியில உங்களுக்கு என்ன சார் வேலை? நீங்க யாரு என்ன பத்தி அதை கேள்வி கேட்க? நீங்க என்ன நாட்டாமை அந்த கட்சிகளுக்கு? யார் சொன்னது உங்களுக்கு அப்படி? நீங்க தானே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. யார் சொன்ன? நாங்க இல்லன்ற அந்த கட்சியை அழிச்சிருவோம்னு நீங்க தான் சொல்றீங்க, சேர்த்து வச்சோம்னு நீங்க தான் சொல்றீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு அரசியல் தெரியல, நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது அரசியல். நீங்க தெரியாத விஷயம், இது அரசியலா? நீங்க கேள்விப்படுற விஷயத்துல என்கிட்ட கேட்க. அண்ணாமலை சொன்னாரு சார். அண்ணாமலை சொல்லலன்ற நீங்க வரிசையா போய் சொல்லிட்டு வரீங்க சார். தேனியில அண்ணாமலை சொல்லாததை நீங்க வந்து சொன்னதா சொன்னீங்க. அண்ணாமலை சொன்னதை நீங்க போடுங்க, ரெக்கார்டு எடுத்து போடுங்க. இதுல இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க இதில் போடலாம். அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு பாருங்க. நீங்க கேட்ட கேள்வி அவர் சொன்னாரான்னு பாருங்க. இல்லை, 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அதை வந்து சரி செய்யறது தவறே இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஒரு நிமிஷம் நீங்க என்னங்க இப்படி பேசினா நான் என்ன பண்ணுவேன்? அப்புறமா இவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்லணும். நடுவில் கூட ஒன்று நடந்தது இல்லை, நாடாளுமன்றத்தில் அரசியல் சில எம்எல்ஏக்கள் எங்க பக்கம் வராங்க அதிமுகவில் இருந்து சொன்னா வரான்னு சொன்னா வருவான்னு சொல்லுங்க. அதுல என்ன உங்களுக்கு வரலையே யாரும்? வரலன்னா வரல. அப்ப நீங்க பிடிச்சி இழுத்துருக்கீங்க. முயற்சி எடுபடல. நான் சொல்றது வரலன்னா வரல. அப்புறமா எவ்வளவு பேர் வந்தாங்களே உங்களுக்கு தெரியல. யாரும் வரலையே, ஒருத்தரை பார்க்கலையே. எத்தனை பேர் வந்திருக்காங்க? முன்னாள் எம்எல்ஏக்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? இந்நாள் எம்எல்ஏக்கள் யாரோ இந்நாள் எம்எல்ஏக்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு சொன்ன மாதிரி தெரியல. நீங்க ஏதாவது நீங்களா நினைச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? திமுகவோட கள்ள உறவு இருக்குன்றாங்களே, அதை எப்படி பார்க்க? சொல்லிட்டு போட்டோம். அவங்களுக்கு அது ஆசையாக இருக்கும், நம்ம என்ன செய்யணும்? அரசியல்ல இப்படி பேசுவாங்க யாராவது? கள்ள உறவுன்றது நீங்க கேட்டீங்கல்ல, நாகரிகமான வார்த்தையா? பேசலாமா? மறைமுக கூட்டணி நீங்க சொன்ன வார்த்தை என்ன? அந்த வார்த்தை நாகரிகமானதா? ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அது மாதிரி பேசலாமா? இல்லை ஒரு அரசியல் கட்சி அது மாதிரி பேசலாமா? அப்போ அந்த மாதிரி யாராவது பேசினா அவங்களுக்கு அவங்க மொழியில தானே பேசி பதில் சொல்ல வேண்டி வரும். அப்புறம் ஜெயக்குமார் சொல்றாரு 4 எம்எல்ஏக்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்ல வந்துட்டு ஒரு கூட்டணி 60 எம்எல்ஏ எடுக்குது, இன்னொரு கட்சி 4 எம்எல்ஏ எடுக்குது. 4 பெருசா 60 பெருசா? 60 பெருசு. 4 பிச்சைன்னா 60 சார். 60 அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பேஸ் இருக்கு சார். ஆல்ரெடி ஆட்சி கட்சி. நான் சொல்றேன் எங்களோட சேர்ந்ததுனால தான் அவங்களுக்கு. இது என்ன லாஜிக் இது? அது உங்களுக்கு தமிழ்நாட்டில் சிறிய கட்சி. நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு அரசியல் புரியல. தமிழ்நாட்டில் நீங்க சிறிய திமுக மற்ற எல்லா கட்சியோட கூட்டணி வச்சுக்குது. எல்லா கட்சியோட கூட்டணி வச்சதுனால தான் திமுக அவ்வளோ ஜெயிச்சிச்சு. அதான் உண்மை. திமுக கூட்டணி ஏதாவது போட்டி போட சொல்லுங்க. அரசியல்ல அதெல்லாம் இல்லை. கூட்டணி தான். 60 அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க தயவுல நீங்க ஜெயிச்சீங்க, அவங்க தயவுல அவங்க ஜெயிச்சாங்க. இதுல தயவுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரிஞ்சுங்க நல்லா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கூட்டணி வச்சாச்சு. கூட்டணி பலத்துல தான் எல்லாமே ஜெயிக்குது. நான் வந்து அதிமுகவால நாங்க வந்து அதிமுக இல்லாம கூட்டணி வச்சு பலத்தை பார்த்தோம். நாடாளுமன்றத்தில் 20% வாங்கியிருக்கோம். அதோட ஒண்ணு கூட ஜெயிக்கலையே பார்த்தோம். அதனால நாங்க வளர்றோம், அவ்வளவுதானே. 3% 12% எத்தனை வருஷமா சார் வளர்றீங்க? உங்களுக்கு எத்தனை வருஷம் சார் தெரிஞ்சு? உங்களுடைய கவலை வந்து எனக்கு புரியுது. பிஜேபி வரலையான்னு நீங்க கவலைப்படுறீங்க. பிஜேபி வரல இல்ல, வளர்றீங்களே, நாங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதான் சொல்லுங்க, ஆசை. அது எப்படி வளர்த்துக்கீங்க? நேர்மையா வளர்க்குறீங்களா? ஆசை, உங்க விருப்பம், உங்க கவலை, இதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்குது. பிஜேபி வளரணும்னு நினைக்கிறீங்க. இல்ல, நான் நேர்மையா வளரணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதுனால நான் நேர்மையா இல்லைன்றது நான் சொல்ல முடியாதுல்ல. எதாவது சொல்ல, எனக்கு கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணாதீங்கன்னா. பிஜேபிக்கு நீங்க வகுப்பு எடுக்காதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். உங்க வேலையை நீங்க ரிப்போர்ட். நான் என்ன சொல்றேன் அதை நீங்க வந்து சொல்லுங்க, அவ்வளவுதான். நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, என் பதில் தான் நீங்க சொல்லணுமே தவிர என் பதிலில் நீங்க குறை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா நீங்க அதிமுக போர்டு போட்டுவாங்க, நான் பேசுறேன். அது முன்னாள் முதலமைச்சர் ஏதோ ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்படுத்தி பேசுறாரு அண்ணாமலை. தெரியல, அவர் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. சொன்னார், நானும் கேட்டேன். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. இருந்தா நீங்க இது பண்ணுங்க. நான் சொல்றேன், இல்லை உங்களுக்கு புரியலையா? நேற்று அவர் சொன்னது பூரா அவர் அந்த ஊர்ல இருந்து எல்லாமே சொன்னாரு. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க, தப்புன்னா இருக்கு. நேற்று அவர் சொன்னாரு, ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாதுல்ல சார். நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியுமா ஆதாரம் இல்லைன்னு வச்சிருக்கீங்களா? அதாவது இருந்தா வெளியிடுங்க. நான் சொல்றது இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் சொல்றது இவ்வளவு பேசுறீங்கல்ல எடப்பாடி பழனிசாமி. நான் தமிழ்ல தான் பேசுறேன். உங்களுக்கு புரியுதே இல்லை தமிழ்? நேற்று எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா மறுக்க சொல்லுங்க. இல்ல, ஆர்பி உதயகுமார் நீங்க சொல்லிட்டாரு. என்ன சொல்லுங்க? அண்ணாமலைக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதுன்ட்டாரு. நான் கேட்கறது இதான் பதில. அவர்தான் சொல்றாரு, உளறீங்கன்னு சொல்லிட்டாரு. உளறீங்கன்னா பொய்ன்னு அர்த்தம். அப்புறமா நான் அதுக்கு எதனா ஒரு பதில் சொன்னா நான் அநாகரிகமா பேசுவேன்னு சொல்லுவீங்கல்ல, உளறீங்கன்னு சொல்றாரு சார். அதாங்க, அதுக்கு நான் என்ன சொன்னாக்க நான் அநாகரிகமா பேசுவேன். இதுக்கெல்லாம் நான் சொல்றது புரிஞ்சுங்க. நீங்க கேள்வியில இருந்து தடம் மாறக்கூடாது.
அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார், இல்லை ஒரு விஷயத்த சொல்கிறார். அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறது சரியா, இல்லை இது வந்து உளறல்னு சொல்கிறது சரியா? பொய்னா உளறல்னு தான் சொல்லுவாங்க, அவதூற பரப்புனா அப்படி தான் சொல்லுவாங்க. சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? அதான் அசாதாரணத்தை நான் கேட்குறேன் சொல், நீங்கள் டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். அண்ணாமலை அவர்கள் பொது கூட்டத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறார், அது சரியா தவறா அப்படின்றத இந்நேரம் அதிமுக விலக்கிக்கணுமா வேணாம்? இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை, இது தவறு. இல்லை இப்போ என்ன இல்லை வழக்கு போட சொல்லுங்க. இப்போ என்னன்னா புரியுதுன்னா வழக்கு போட சொல்லுங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ உண்மைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாடகமாடி தன்னால் கூட்டணியில் இருந்திருக்கீங்க, இது மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நீங்கள் இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? உங்கள்கிட்ட தான் கேட்கணும். தேர்தலில் மாநில துணைத் தலைவர் சொல்லுது, தேர்தலில் நின்று உடனடியாக அந்த ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கும் போதே பிஜேபினால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு கூட்டணியுடைய தர்மமா? அப்படி பேசினா அப்படி தான் பேசுவாங்க. உங்களால் தான் சிறுபான்மையான வாக்கெல்லாம் போச்சான். அதாங்க, அப்படி பேசினா அப்படி தான். அது முன்னாடியே உங்களுக்கு தெரியாதா? அதுதான் கேட்குறேன். சரி சரி, எங்களால் தானே நான் கேட்டது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எதுக்கு சார் கூட்டணி போனீங்க? தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க ஏன் வந்தாங்க? நீங்க ஏன் சார் போனீங்க? நான் சொல்றது புரியல உங்களுக்கு. வந்தா நீங்க போயிருவீங்களா? 2019 இல்ல உங்களுக்குன்னு ஒரு காட்டசி இல்லையா? உங்களுக்கு ஏன் அவ்வளோ? நான் மறுபடியும் கேட்கறேன், நீங்க அதிமுகவா? நான் அதிமுக இல்ல சார். அப்போ மத்தவங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்றத கேட்கணும் முழுக்க. அப்படி அந்த பொறுமை இல்லைன்னா நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். 2019 இந்த வார்த்தையை சொல்றாங்கல்ல, பாஜகவினரால் தான் எங்களுக்கு வந்து சிறுபான்மை வாக்குகள் வரவில்லை. அப்புறம் 2021 ஏன் கூட்டணி வச்சிங்க? இந்த கேள்வி நீங்கள் அங்கே கேட்டு அப்புறமா என்கிட்ட வாங்க, புரியுதா? இல்லை அவங்க உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லை. இவ்வளோ உண்மைகளை தெரிஞ்சு மறைச்சி வச்சுக்கிட்டு கூட்டணியில் இருந்திருக்கீங்க. அப்போ அவங்க ஊழல்ல உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல? எனக்கு இப்போ அவங்களோட கூட்டம் எப்போ தெரியும்? எனக்கு இப்போ தான் தெரியும். ஓ, அப்போ தெரியாதா? அப்போ தெரியல. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லு? ஓ, இப்போதான் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன? எனக்கு மேலே ஃபர்தராக எனக்கு இப்போ தகவல் வரும்போது தான் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி இஷ்யூஸ் நான் வரும்போது தான் நான் சொல்ல முடியும். சரி, இப்போ என்ன, இதை சும்மா விட்டுருவீங்களா? அதுவும் லீகலாக அதுவும் மூவ் பண்ணுவீங்களா? அவங்க ஒரு அண்ணாமலை சொல்லியிருக்காரு, அவங்க என்னன்னு சொல்லட்டுமே, இல்லைன்னு மறுக்கட்டும். அதான் சொன்னேன், நீங்கள் அவங்கள போய் கேட்க வேண்டிய கேள்வி வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் உங்களை நீங்கள் அதிமுகன்னு நான் கேட்டேன். இப்போ எப்படி திமுகவோட அடுத்ததும் கூட்டணி வைக்கிற மாதிரி பிளான் இருக்கோ தெரியல. அது நீங்கள் தான் சொல்கிறீங்க. உங்களுக்கு பொழுது போகணும், வேறு வேலை வெட்டி கிடையாது மீடியாவுக்கு. எதையாவது கரெக்டாக அந்த டிரெக்ஷன் திரும்புது இல்லை சார். அது நீங்கள் உங்கள் பார்வை அந்த மாதிரி. நான் என்ன சொல்லுவேன், கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா கருப்பாக தான் தெரியும். முருகன் மாநாடு நடத்தியிருக்காங்க திமுக, எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம், ஆன்மீகத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நல்ல விஷயம் தானே, வரவே இருக்கிறோம். அதே தமிழிசை விமர்சிக்கிறாங்க வாக்கு அரசியல்னு. ஆமாம், அவங்க இதே 2023 இதே ஆகஸ்ட் மாதம் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னாங்க. இதே சுகி சிவம் வந்து அது முருகரே இல்லை, அங்கே இருக்கிறது சித்தர், அது அறுபடை வீட்டில் ஒன்றுமே இல்லைன்னாங்க. இன்றைக்கி அங்கே போய் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கந்தசஷ்டி கவசத்தை கேவலமாக பேசின போது அதை பற்றி ஸ்டாலின் அவர்கள் வாயே திறக்கலை, இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க. அப்போ இது ஓட்டுக்காக இருந்தாலும் அர்த்தம் சரிதான். முதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்க மாட்டீங்களா? நல்லா தான் வரவே இருக்கிறோம். அடுத்த கட்ட முதிர்ச்சி அதையும் வரவே இருக்கு. பயம் வந்துருச்சோ இந்துக்களுடைய ஓட்டெலாம் போயிடும் இருக்கலாம், பாஜகவுக்கு இருக்கலாம். ஓ, பயம் இருக்கு திமுகவுக்கு. எங்களுக்கு இல்லை, எனக்கு உங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு என்ன இருக்கு? ஆமா சார், நீங்க தான் இந்துக்களுடைய காவலர்கள். லாஜிக் எனக்கு புரியல. ஆக்சுவலாக இந்துக்களுடைய காவலர்கள் லாஜிக் எனக்கு புரியல. நாங்கள் வந்து ஆன்மீகத்தை ஒரு மிக முக்கியமான விஷயமாக, இந்த இந்து கலாச்சாரத்தை எங்களுடைய உணர்வாக கருதுகிறோம். அப்போது ஒரு முருகர் குறித்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, முருகருடைய இறைவனுடைய பெருமையை சொல்கிறார்கள், அதை வரவேற்கிறோம். ஆனால் அதற்கான உள்நோக்கம் என்ன அப்படின்ற பொழுது அதை விமர்சிக்கிறோம், தவறு ஒன்றும் இல்லை. இதை வந்து கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க, நாகரிகமாக இல்லாதவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? சரி சார், நிறைய விஷயங்களை போயிருந்தோட ரொம்ப நல்லது.